ஹாய்ப்பா வெல்கம் டு kuttidress.com kuttidress.comல நம்மளோட ப்ராடக்ட்டுக்காக வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அதுக்கு காரணம் என்னென்னா, அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோவில் நம்மளோட ப்ராடக்ட்டை வந்து சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ரொம்ப நாள் பிளான் பண்ணி இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போது இந்த வீடியோவில் மீஷோவில் நம்மளோட ப்ராடக்ட் வந்து எப்படி லிஸ்ட் பண்ணலாம், எப்படி அப்லோட் பண்ணலாம், பேமெண்ட் வந்துச்சுன்னா எப்படி ரிசீவ் பண்ணணும், அது இல்லாமல் கொரியர் பேக்கேஜ்லாம் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போகிறேன். அமேசான், ஃப்ளிப்கார்ட்டோட கம்பேர் பண்ணும்போது மீஷோவோட ப்ராசஸ் வந்து ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது. வித் ஜிஎஸ்டி, வித்தவுட் ஜிஎஸ்டி இது 2 மூலியமாகவே வந்து நம்ம ப்ராடக்ட்டை சேல் பண்ணலாம். வித் ஜிஎஸ்டியோட பண்ணுறீங்க அப்படின்னா, ஓவரால் இந்தியாவில் எல்லா கஸ்டமரும் வந்து நம்மகிட்ட ப்ராடக்ட் வாங்குவாங்க. வித்தவுட் ஜிஎஸ்டியில் பண்ணும்போது தமிழ்நாடு பீப்புள்ஸ் மட்டும்தான் நம்மகிட்ட வாங்குற மாதிரி இருக்கும். பிஃபோர் நீங்கள் ப்ராடக்ட் வந்து செல் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு அவங்களோட பேக்கேஜிங் கவர் வந்து வந்துடணும். ஆக்சுவலி அதனோட பிளாட்ஃபார்ம்லேயே வந்து உங்களுக்கு விசிபிள் ஆகும். பை பார்கோட் அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா, அவங்க ஒரு ஆத்தரைஸ்டு கொரியர் பேக்கேஜிங் கம்பெனியோட டைப் வச்சுருப்பாங்க. அதுலேருந்து தான் வந்து நம்ம பேக்கேஜிங் வாங்குற மாதிரி இருக்கும். நாம் கிருஷ்ணா பாலிமர்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனிகிட்டேருந்து தான் வாங்கியிருந்தோம். அதுவே காட்டும் மீஷோவில் வாங்குறீங்களா, அப்படின்னா வேறு எதுனா ஆன்லைன் போர்ட்டலில் சேல் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, வித் பேக்கேஜ், வித்தவுட் பிஓடி அப்படிலாம் டிரான்ஸ்பரண்ட்டாக வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன்ஸ் காட்டும். இன்னொன்று நீங்கள் பை பண்ணுறோன்னா 25 பீசஸாகவும் பை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா 500 பீசஸ் தான் வந்து மினிமம் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும். சைஸை பொறுத்து நீங்கள் உங்களோட ப்ராடக்ட் எந்த ப்ராடக்ட் சேல் பண்ணுறீங்களோ அதனோட சைஸை பொறுத்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இந்த கவர் உங்களுக்கு ரிசீவ் ஆகிட்ட அப்புறம் தான் வந்து உங்களுக்கு எத்தனை ஆர்டர் வந்திருந்தாலும் நீங்கள் வந்து அது கஸ்டமருக்கு சேல் பண்ண முடியும். ஜஸ்ட் இதில் பேக் பண்ணிவிட்டு கவர் பண்ணிவிட்டு பார்கோட் ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா, டெலிவரி பார்ட்னர் யாரோ அவங்க வந்து நம்ம வீட்லேயோ அப்படிலாம் நீங்கள் வச்சுருக்கிற லொக்கேஷன்லேயோ வந்து பிக்கப் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இந்த கொரியர் வந்து எனக்கு ரிசீவ் ஆகிறதுக்கு 5 டேஸ் ஆகிடுச்சு. போஸ்ட் ஆஃபீஸ் மூலியமாக தான் அனுப்பியிருந்தாங்க. ப்ராடக்ட்டோட சைஸை பொறுத்து ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொரியர் கவர் வந்து பேக் பண்ணுங்கள். லிஸ்ட் பண்ண ப்ராடக்ட்டை அது வரைக்கும் பாஸ் பண்ணி வைங்க. மேபி நீங்கள் லிஸ்ட் பண்ண உடனே வந்து ஆர்டர் வந்துடுச்சு அப்படின்னா, கொரியர் கவர் இல்லை அப்படின்னா உங்களோட பர்ஃபார்மன்ஸ் ரேட் வந்து டிலே ஆகும். அதனால கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்கலாம். ஸோ நீங்கள் லிஸ்ட் பண்ணிட்டீங்கனாலும் அதை பாஸ் பண்ணி வைங்க. கொரியர் கவர் வந்த உடனே வந்து நீங்கள் வந்து அவங்களுக்கு டிஸ்பேட்ச் பண்ணிக்கலாம். அப்கமிங் வீடியோவில் லிஸ்ட் பண்ணுறது எப்படி, கொரியர் பண்ணுறது எப்படின்னு உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லித்தரேன். தேங்க்யூ.